शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. நடந்துட்டு பாஷாண உபாசனை. இதுல வசிஷ்டர் 5 இந்திரியங்களுக்கும் விஷயம் கிடைக்காத ஒரு நிர்ஜனமான பிரதேசத்துக்கு போய் அங்க தபசு கொண்டு போகணும்னு நினைக்கிறார். அப்படி ஆகாசத்துல மேல போற பக்திகள் இல்லை, யாருமே இல்லை, அப்பேற்பட்ட ஒரு நிர்ஜனமான பிரதேசத்துக்கு போய் அங்க அவர் மனசுனால ஒரு ஆசிரமத்தை நிர்வாணம் பண்ணிட்டு அதுல உட்கார்ந்துட்டார், ஞானத்துல உட்கார்ந்துட்டார். 100 வருஷம் கழிச்சுதான் எழுந்திருக்கிறதுன்னு சங்கல்பம் பண்ணியிருந்தார். அதே மாதிரி எழுதிட்டார் ஞானம் கலைஞ்சு. ஆனா இப்ப ஞானம் கலைஞ்சு வெளியில வந்த உடனே அவருக்கு ஒரு ஸ்திரீயுடைய குரல் கேட்கறது. சுத்தி வச்சு பார்க்கிறாரு, யார் இருக்கா அப்படின்னு, யாருமே இல்லை. ஆனா குரல் கேட்கறது. எப்படி கேட்கறது? ஆச்சரியமா இருக்கு. ஜனங்களே இல்லாத, எந்த பிராணியுமே வர முடியாத இடத்துக்கு போய் தபஸ் பண்ணிட்டு இருக்கோம், இங்க ஒரு குரல் கேட்கறதே ஆச்சரியப்பட்டார். அப்புறம் தோணுது, இது இவர்கிட்ட இருந்துதான் இந்த குரல் வருது. ஏன்னா இவர் தன்னுடைய ஸ்வரூபத்தை பரமாத்ம ஸ்வரூபமாக தியானம் பண்ணிட்டு இருக்கார். பரமாத்மான்னு சொன்னா சர்வாத்மகம், எல்லாமே இந்த பரமாத்மா. அப்ப பரமாத்மாவாக இல்லாதது எதுவுமே இல்லை, எல்லாமாக ஆகி இருக்கிறது அந்த பரமாத்மா தானே. அப்படியானால் இந்த சப்தத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆகாசஸ்வரூபமாக தன்னை பார்த்தார். அப்ப அவரிடத்திலிருந்தே அந்த சப்தம் வருது அவருக்கு தெரியுது. உடனே என்ன பார்த்தா இது கூட நமக்கு வேண்டாத விஷயம். ஏன்னா எந்த இந்திரிய விஷயமும் சம்பந்தப்படாத இதுக்கெல்லாம் ரொம்ப தூரத்துக்கு போய் நாம இருக்கணும்னு நினைச்சோம். ஆனா இப்ப லோகத்துல சர்வாத்மகமாக நம்மளை பார்க்கிறோம். இதனால நமக்கு இந்திரிய விஷய சம்பந்தங்கள் ஏற்படுவது வேண்டாம்னு நினைச்சு மறுபடியும் அவர் வேற இடத்துக்கு போறார். மறுபடியும் தியானம் பண்ணிட்டு திரும்பி வெளியில பிரபஞ்சத்தை பூரா பார்க்கிறார். பார்த்தா அவருக்கு அங்க இருந்து சகல பிரபஞ்சமும் ஒரே சமயத்துல இருக்கு. எல்லா பல பிரம்மாண்டங்கள் தெரியுது. அந்த பிரம்மாண்டங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு சமயம் கொஞ்சம் கீழே இறங்கி மறுபடியும் தியானத்துல உட்கார்ந்துட்டு வெளியில வர்றார். இப்ப என்ன ஆச்சுன்னா, முடிச்சு பார்க்கும்போது இவருக்கு பக்கத்துல ஒரு ஸ்திரீ இருக்கா. நிஜமாவே இவருக்கு தெரியல. அந்த ஸ்திரீ அவகிட்ட இருந்துதான் அந்த குரல் வருதுன்னு சொல்லி என்ன பேசுறான்னு கேட்டா, இந்த மகர்ஷிய, வசிஷ்ட மகர்ஷிய ஸ்தோத்திரம் பண்ணி ஒரே ஒரு ஸ்லோகம் பாடிட்டு இருக்கான். அது என்ன ஸ்லோகம்? அசதுசித ரிக்த சேதன சம்ஸ்கிருதி தரிசி பிரமுக்கியமானானாம் அவலம்பன கட விடபினம் அபிநௌமி பவந்தமேவ முன்னே. நான் உன்னையே நமஸ்கரிக்கிறேன். ஏ மகிழ்ச்சியே, உன்னைத்தான் நான் நமஸ்காரம் பண்றேன். நமஸ்காரம் நான் பண்றதுக்கு நீ என்ன பெரிய காரியம் பண்ணிட்டு அப்படின்னு கேட்டா, இந்த சம்சாரங்கிற சாகரத்துல அடித்து தள்ளிந்து போயிட்டு இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கு நீ நடுப்புற ஒரு அவலம்பனமாக இருக்கு. நதி ஆத்துல ஓடிட்டு இருக்கான், எப்படா தன்னை காப்பாற்றிக்கிறது ஒவ்வொருத்தனும் அதுல சிரமப்பட்டு இருக்கான், யோசனை பண்ணிட்டு இருக்கான். இதன் மத்தியில நடுப்புற ஏதாவது ஒரு மரக்களை ஏதாவது கிடைச்சதுன்னா டக்குன்னு அதை பிடிச்சிட்டு தன்னை காப்பாற்றிக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி இந்த சம்சார சாகரத்துல அந்த அலையில அடித்து தள்ளிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை நீ காப்பாற்றக்கூடிய குருவாக இருந்திருக்கேன், ஒரு மரமாக இருந்திருக்கேன். அப்படி இருக்கிறதுனால ஒன்னைத்தான் நான் நமஸ்காரம் பண்ணேன் அப்படின்னு. இப்படி சொல்றவர்களுடைய தாற்பயம் என்னன்னு கேட்டா, அவன் இந்த சம்சார சாகரத்திலேருந்து வெளியில வரணும், விடுபடணும்னு நினைக்கிறார். அதுக்கு இந்த மகிழ்ச்சிய ஒரு சாதனமாக, குருவாக, உபதேசம் பண்ணக்கூடியவராக உபயோகப்படுத்திக்கணும்னு நினைக்கிறார். இந்த ஸ்லோகத்தை கேட்டால் விஷயம் புரிஞ்சது இவருக்கு. ஆனா அவர் ஒன்றும் அதை லட்சியம் பண்ணல. ஸ்லோகம் சொல்லியாச்சு, நானும் கேட்டாச்சு, கிளம்பிட்டாரு. ஆக்கரண்ய அகம் ஆலோக்கிய
தாம் சாரு வதனஸ்வனாம் லலனேயம் கிம் அனயா இது அநாதிருத்தீவதாம் ததகா. மேற்கொண்டு அவரோட ஒன்றும் பேசல, ஒரு பாட்டி கிளம்பி விட்டார். சதஸ்தாம் சத்கிருதாம் சிந்தாம் அலம் உத்ஸ்ருத்ய ஸ்திதாம் ஜெகன்மாயாம் கலையும் யோமாத்மாம் பிரவித்தவான். அதுக்கப்புறம் அவளை பற்றி நினைப்பு இல்லாமல் அதை விட்டுட்டு நான் பார்க்கக்கூடிய பிரபஞ்சம் எப்படி இருக்கு ஒரு தடவை சுற்றி பார்த்து வருவோம்னு கிளம்பினாராம். பார்த்தா பல ஜெகத் பல பிரபஞ்சங்கள் அவருக்கு அங்கு தெரிஞ்சு. ந பசியந்தி ந சிருண்வந்தி கதாச்சித் காணிச்சித் வசித்து தானி கல்ப மகாகல்ப மகாஜன்மை கதான்யத்னா. நம்மளால இருக்கிற வஸ்துவ மாத்திரம்தான் பார்க்க முடியும். இதுவரை எவ்வளவு நடந்திருக்கு, எவ்வளவு கல்பங்கள் போயிருக்கு, இதுக்கு மேல எத்தனை வரப்போறது அப்படிங்கிற விஷயத்த நம்மளால பார்க்க முடியாது. ஆனா இந்த மகிழ்ச்சிக்கு சொப்னத்துல தெரிகிற மாதிரி இதுக்கு முன்னாடி எத்தனை பிரம்மாண்டங்கள் வந்துட்டு போயிருக்குங்கிறதெல்லாம் தெரியுதுலாம். அதே மாதிரி வரக்கூடியது எத்தனை, இதுக்கு மேல வரப்போறது, இந்த மாதிரி பல பிரம்மாண்டங்கள் ஒரே சமயத்துல அவருக்கு அந்த யோகத்தினுடைய பிரபாவத்தினால தெரியுது. எல்லாத்தையும் பார்த்து ஒரே முடிவுக்கு அவர் என்ன வந்தாருன்னா, சிதி சர்வம் சித சர்வம் சித் சர்வம் சர்வதஸ்ய சித் சித் சத் சர்வாத்மிகா இத்தேதத் திருஷ்டம் தத்ர மயா அகிலம். என்ன சொல்ற, எத்தனை வேணாலும் பிரம்மாண்டம் வரணும், எத்தனை வந்துட்டு போறது, எத்தனை வந்துட்டு போனாலும் எந்த பிரம்மாண்டமும் சித்து சைதன்யத்தினுடைய சத்தையை காட்டிலும் தனியாக சத்தை உள்ளது கிடையாது. சைதன்யம் ஒன்றுதான் எப்போதும் சத்தியமானது. அதுல வந்துட்டு போகக்கூடிய அத்தனை பிரம்மாண்டங்களும் ஒரு தோற்றம் தானே தவிர சைதன்யத்தை போல சத்தியமானது கிடையாது. எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது அந்த சைதன்ய ஸ்வரூபமான ஆத்மா ஒன்றுதான். சிதி சர்வம். எங்க இந்த பிரம்மாண்டங்கள்லாம் முளைக்கிறது, எங்க உண்டாகுதுன்னு கேட்டா சிதசர்வம், சித்திலேருந்து தான் வருது, வேற எங்க வருது, வேற காரணம் இல்லை. அப்புறம் எப்படி இருக்குன்னா சித் சர்வம், சின்மயமாகத்தான் இருக்கு. சர்வதஸ்ய சித்து, சித் ஒண்ணுதான் சத்தியம், அதுதான் எல்லாமாக இருக்கக்கூடியது அப்படின்னு அந்த சமயத்துல பிரத்யட்சமாக நான் அனுபவிச்சேன். ஏதத் திருஷ்டம் மயா அகிலம் துவம் கிஞ்சிதி சேத் வக்ஷி தத்ர கிஞ்சிதிவாங்க சித் சாஹி சூன்யதமாம் யோம்னஹ நஜ நாம நகிஞ்சன. ஏ ராமா, நீ இப்ப எடுத்தாப்போல எந்த ஒரு சின்ன வஸ்துவை எடுத்து பார்த்தாலும் இந்த வஸ்துவை நீ எந்த ரூபத்துல பார்க்கிற, எடுத்தாப்போல ஒரு ஒரு வஸ்து இருக்கு, ஒரு கட்டம் இருக்கு, வச்சா நீ கட்டமாக அதை பார்க்கிற. நான் எப்படி பார்க்கிறேன்னு கேட்டா வித்தியாசமா பார்க்கிறேன். நீ கட்டமா பார்க்கிறேன், நான் என்ன பார்க்கிறேன்னா அதை மண்ணாக பார்க்கிறேன். நீ மண்ணாக பார்க்கிறேன்னு சொன்னா நான் அதுக்கும் காரணம் எதுவோ அதுவாக இதை பார்க்கிறேன். அப்படி பார்க்கும்போது அங்க சித்த விட்டு வேற எதுவுமே தனியாக இல்லை. நான் பார்க்கட்ட அது எல்லாமே எனக்கு சைத்தன்ய ஸ்வரூபமாக தெரியுது. சித்துங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டா ஆகாசத்தையும் விட சூக்ஷ்மமானது. ஆகாசமே முதல்ல சூக்ஷ்மம், அதை விட சூக்ஷ்மமாக பறந்து வியாபகமாக இருந்திருக்கு. அப்பேற்பட்ட சைத்தன்ய ஸ்வரூபம் தான் எனக்கு எங்கேயுமே தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ராமர் ஒரு கேள்வி கேட்கிறார், நீங்க இத்தனை பிரம்மாண்டங்கள்லாம் பார்த்தேன்னு சொல்றாரு, இதுல எல்லாம் மகாபிரளயங்கள்லாம் பார்த்திருக்கல, பிரம்மாண்டம் பார்த்தேன்னா அந்த பிரம்மாண்டம் உற்பத்தியானதும் தெரியும், அது எப்படி விநாசத்தை அடையிறது, அப்ப எப்படி இருக்கிறது எல்லாமே தெரியுமே, அது கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கன்னு கேட்கிறார். உடனே அவர் சொல்றார், மகாபிரளயங்கிறது பல பேர் பார்த்திருக்கேன், இப்பவே தெரியுது. அதாவது இந்த பஞ்சபூதங்கள் எந்த கிரமத்துல உண்டானதோ அதுக்கு விபரீதமான கிரமத்துல ஒவ்வொன்றா லயமாகுது. இது எப்படி வந்ததுன்னு சொன்னா, முதல்ல ஆகாசம் வந்தது, ஆகாசத்துல வாயு வந்தது, வாயுக்கு அப்புறம் அக்னி தேஜஸ் வந்தது, தேஜஸுக்கு அப்புறம் ஜலம் உண்டானது, ஜலத்துக்கு அப்புறம் பூமி உண்டானது, அதுக்கப்புறம் அந்த பூமியில பலவிதமான லோகங்கள், அதுக்குள்ள பிராணிகள் எல்லாம் உண்டாது, மரங்கள் செடி எல்லாம். இப்ப போகும்போது மகாபிரளயத்தில் எப்படி போகணும்னு கேட்டா, இது அப்படியே விபரீதம். முதல்ல அந்த பூமி நாசமாயிடும், அதுக்கு அடுத்தது ஜலம் நாசமாகும், அதுக்கு அடுத்தது அது பிரகாசம் இல்லாத போயிடும், அதுக்கப்புறம்
காற்று இல்லாத போயிடும். அதுக்கப்புறம் ஆகாசமும் போயிடும். பிரம்ம ஸ்தாவராந்தம் இது போயிடுச்சுன்னு சொன்னா பிரம்மலோகம் இருக்கு. பிரம்மலோகத்துல இருந்து ஆரம்பிச்சு அந்த பிரம்மாவிலேருந்து ஆரம்பிச்சு இங்க ஸ்தாவராந்த ஒரு பிராணி கூட பாக்கி இருக்காது. ஏன்னா இந்த பஞ்ச பூதாத்மகமாகத்தான் எல்லாமே இருக்கு. இந்த பஞ்சபூதங்களுடைய காரியமாகத்தான் பிரம்மலோகத்திலேருந்து எடுத்து எல்லா லோகமும் இருக்கு, எல்லா சரீரமும் இருக்கு. பிரம்மாவுடைய சரீரம் கூட இந்த பஞ்சபூதமயம் தான். இந்த பஞ்சபூதங்கள் இல்லாத போயிட்டு சொன்னா பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு எதுவுமே இருக்காது. அப்ப என்ன இருக்கும்? பரமார்த்தனம் பிரம்மா சின்மாத்திரம் தியாகத்தை முனையா. இப்பேற்பட்ட அந்த ஸ்வரூபத்தை மகர்ஷிகள் என்னன்னு சொல்றா? சத் ஏகமேவ அத்விதீயம். ஒரே சைத்தன்யம் ஒண்ணுதான், ஆத்மஸ்வரூபம் ஒண்ணுதான் இருந்தது. சரி, ஒண்ணுதான் இருந்ததுன்னு சொன்னா அப்புறம் என்னன்னு திரும்பி கிளம்பி வந்து விடுறதுன்னு கேட்டா, இது பரியந்தம் போன ஜெகத்திற்கு பஞ்சபூதம் இது ஒரே அடியா அழிஞ்சு போயிடல. ஒரு சின்ன சக்தி அவசியம். ஒரு சேஷத்தை விட்டுட்டு ஒரு பீஜ சக்தியை விட்டு வச்சிருக்கு. அதுதான் மாயான்னு சொல்றோம். அந்த மாயையில இவ்வளவு பதார்த்தங்கள் சூக்ஷ்ம ரூபமாக இருந்திருக்கு. இந்த மாயை கூட அந்த சமயத்துல அந்த ஆத்மஸ்வரூபத்தை காட்டிலும் தனியாக வியக்தமாக இல்லை. அது அவ்வியக்தம்னு சொல்றது. அவ்வியக்தம் அப்படின்னா தெரியாதது, படிச்சுன்னு தெரியாதது. அது எப்படி இருக்குங்கிறதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. எங்க இருக்கு, எப்படி இருக்கு, ஒன்று இருக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு அவ்வியக்தமாக இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பிரம்மாக்களுடைய காலம் வந்து அவ்வியக்தமாக அது இருக்கிற காரணத்தினாலேயே மறுபடியும் கடந்து வந்து வருவது, திருஷ்டி ஆரம்பிக்கிறது. இப்படித்தான் ஒரே கிரமம். ஒரு திருஷ்டி சொல்லியாச்சுன்னா அந்த திருஷ்டி கிரமத்துல மறுபடியும் திருஷ்டி செஞ்சார். சரி, இந்த திருஷ்டி ஞானிகளை பாதிக்குமா பாதிக்காதுங்களா? எப்படி பாதிக்காதுன்னு சொன்னா, அந்த திருஷ்டிங்கிறது திருஷ்டி ஆகிறது மறுபடியும் விநாசம் ஆகிறதுங்கிறது இத பார்க்கறது யாருன்னு கேட்டா, இத பார்க்கறது யாருன்னா ஒரு சம்சாரி, ஒரு ஜீவனாக இருக்கிறவன் ஒரு சிருஷ்டி ஏற்படுறதையும் அதே சமயத்தில் அது அழியத்தையும் பார்க்கிறான். ஏன்னா இவன் பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப இதை யாரு பண்றாங்கிறதுலாம் சொல்லி ஒரு ஈஸ்வரன் தான் எல்லாம் சிருஷ்டி பண்றார். அப்புறம் ஒரு காலம் வந்த உடனே முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுறார், சம்ஹாரம் பண்ணிடுறார். இதெல்லாம் ஜீவனுடைய புத்தி இருக்கே, இது கிரகிக்கக்கூடிய விஷயம். ஆனால் ஜீவனுடைய புத்தி எல்லாமே அஜானத்தினுடைய காரியம். எது பரியந்தம் அந்த மாயா அவ்வியக்தம் அஜானம்னு ஒரு சக்தி இருக்குதுன்னு சொன்னோமோ அது பரியந்தம் இந்த ஜீவனுக்கு இப்படித்தான் திருஷ்டி இருக்கு. ஆனா தத்துவஞானம் வரதுனால அந்த ஞானிக்கு இந்த மாயாங்கிறது இல்லவே இல்லை. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், தத்துவஞானிக்கு முன்னாடி அஜானம் இருந்து அது அப்புறம் நிவர்த்தியாகி பொருட்கள் கிடையாது. ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அந்த அஜானம் இல்லவே இல்லையே. சாதாரணமா லோகத்துல சுத்தியில ஒரு ரஜதம்னு கனவு ஏற்பட்டவன் முதல்ல ரஜதம்னு சொல்லிட்டு இருப்பான். ரஜதம் தெரியுது, பிரத்யட்சமா தெரியுதுன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் விஷயம் தெரிஞ்சு போச்சு, தத்துவம் தெரிஞ்சு போச்சு, இது சுத்திதான்னு தெரிஞ்சு கொடுத்துன்னா அப்புறம் என்ன சொல்லுவான்னா, ஏற்கனவே ரஜதம் இருந்ததுன்னு சொல்லவே மாட்டான். ரஜதமானது இங்க கிடையாது, நாசீதஸ்தி பவிஷ்யதி. ஏற்கனவேயும் அந்த ரஜதம் கிடையாது, இந்த சுத்திதான் சத்தியம். இந்த சுத்திதான் ஏற்கனவேயும் இருந்தது, ரஜதமாக தெரிஞ்சது, தவிர ரஜதம் கிடையாது. ஏற்கனவேயும் கிடையாது, இப்பவும் கிடையாது, அதுக்கப்புறம் நாளைக்கு வரப்போறதானா வரவும் போறது இல்லை. இதுதான் பாதம்னு சொல்றோம். அதே மாதிரி அஜானத்திலேருந்து ஆரம்பிச்சு சகல பிரபஞ்சத்துக்கும் ஞானம் வந்த உடனே என்ன தெரியுதுன்னு கேட்டா, அஜானம் இருக்கவே இருந்தாதான் எனக்கு போறதுக்கு இருந்ததாக ஒரு பிராந்தி. எல்லாம் எப்படி பிரமை வந்ததுங்கிறதே சொல்ல முடியாது. அப்படி ஒரு ஆச்சரியமான விஷயம். அஜானங்கிறது நாசீரஸ்தி பவிஷ்யதி, இருக்கவே இல்லை. ஞானம் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரியுது அஜானம்னு இருந்ததாக நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அஜானம் கிடையாது, ஒண்ணு கிடையாது. அது இல்லாம இருந்துங்க நம்ம எவ்வளவு தூரம் ஆட்சி வச்சிருக்கு அப்படின்னு தெரியும். அதனால என்னாச்சு, யாருடைய திருஷ்டியில அஜானம் இருக்கோ, எவனுக்கு ஞானம் ஏற்படலையோ அவனை பொறுத்தவரை தான் இந்த சிருஷ்டியாகட்டும், சிருஷ்டி அந்த பிரபஞ்சம் அதுல நடக்கக்கூடிய விவகாரங்கள், அதுக்கப்புறம் அது மகாபிரளயத்துல அழிஞ்சு போகுது, இது எல்லாம் அவனுக்கு தான். யாரு ஞானியாக ஆயிட்டானோ
அவனுடைய திருஷ்டியில அஜ்ஞானமே கிடையாது. அஜ்ஞானமே இல்லைன்னு சொன்னா அப்ப எந்த திருஷ்டி எந்த பிரளயம் ஒன்று கிடையாது. வெறும் ஆத்மஸ்வரூபமாக பரமானந்த ஸ்வரூபமாக அவன் இருந்துள்ளான். அதை சொல்ற கதபி பிரேட்சியமானம் ந லட்சதே. இந்த திருஷ்டி பிரபஞ்சம் இதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் அவன் எப்ப தத்துவ திருஷ்டியில பார்ப்பனோ இதற்கு காணவே காணப்படும். நல்ல விஷயத்தே தஸ்மாத் ந கஸ்யசித் கிஞ்சித் கதாச்சின் நஷ்யதி க்வசித் ந சைவ ஜாயதே பிரம்மா சாந்தம் திருஷ்யம் அயம் சிதம். அதனால ஒரே முடிவு என்னன்னு கேட்டா, எந்த ஒரு பதார்த்தமும் யாருடைய பதார்த்தமும் விநாசத்தை அடையிறதுங்கிறது கிடையாது. எதுவுமே விநாசத்தை அடையாது. எங்கேயும் எந்த ஒரு பதார்த்தத்துக்கும் விநாசம் ஏற்பட்டதாக தத்துவஞானி சொல்ல மாட்டான். சரி, ஏன் உண்டாயிருந்தாத்தானே, ஏதாவது புதுசா ஒண்ணு வந்திருந்தாத்தானே அது விநாசத்தை அடையிறதுக்கு. நைவ ஜாயதே, இருக்கிறது என்னன்னா பிரம்மம் ஒன்றுதான் இருக்கு. அது உண்டானதா இல்ல விநாசத்தை அடைஞ்சதா ரெண்டும் இல்லை. எது உண்டாச்சு எது விநாசத்தை அடைஞ்சது அப்படின்னா ஒண்ணுமே இல்லைன்னா இப்ப என்ன இருக்கு? சாந்தம் பிரம்மா, எந்த பிரபஞ்சமும் இல்லாத அந்த ஆத்மஸ்வரூபம் ஒண்ணுதான் இருக்கு. அதுதான் அஜம், ஜென்மா இல்லாதது, எப்போதும் சத்தியமாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு அப்போ அஜ்ஞானியாக அந்த அஜ்ஞானத்துடைய லேசம் கொஞ்சமாவது அந்த அஜ்ஞானத்துடைய சம்ஸ்காரம் இருக்கிற காலத்துலதான் இவன் பிரபஞ்சத்தை பார்த்து இது இந்த பிரம்மாண்டம் இது இப்போ உண்டானது, இப்போ விநாயக கிடையாது, இதெல்லாம் சொல்ல முடியும். இதை சொன்னதுக்கு அப்புறம் கேட்கிறாரு அவர், நீங்க சரி நடுப்புற கேட்டீங்கன்னா உங்க கதையை மேல சொல்லுங்க, நீங்க எல்லாருக்கும் சுத்தி பார்த்தேன், வேற என்னென்ன பார்த்தேன் உடனே சொல்ற சம்பன்னோகம் அனந்தாத்மா யோ வியாபி யோம சதாசில. அந்த சமயத்துல நானே அந்த ஆகாசம் போல வியாபகமாக ஆயிட்டேன், ஆகாசமாகவே நானே. இவ்வளவு பிரம்மாண்டங்களும் என்னிடத்துல எனக்கு தெரியுது, வேற எங்கேயோ வழி தெரியாது. நான் தான் எல்லாருக்கும் ஆதாரமா இருக்கேன்னு தெரியும். அப்ப இருக்கும்போது நீங்க எப்படி சுத்தி ஏதோ அங்கெல்லாம் சுத்தி பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆகாசம் போல எல்லாருக்கும் வியாபிச்சுருக்கா எங்க சுத்தி சுத்தவே இல்லை பாருங்க. உங்ககிட்ட சொன்னேன்னு கேட்டா சொன்னதுதான், ஆனா சுத்தவே இல்லை. யாதாம் சத்தியாம் அவஸ்தாயாம் தீவிரமும் தவு கமாகமும். கமாகமும்னா போறது வருதெல்லாம் எல்லாம் நானே ஆகாசம் போல வியாபியாக இருக்கும் போது என்ன நினைக்கும் போது நான் போக முடியுமா, வர முடியுமா, இருக்கிற இடத்துல அப்படியே இருக்க முடியும். நைகஸ்தானஸ்திதமயா நானும் பிரதிமயா அபவம். கதி கமனம் ஆகமனம் இத்தியாதிகள் எல்லாம் எதுவுமே என்னிடத்துல அப்ப எப்படி பார்க்க அதுதான் சொல்றேன். அது அநேக ஸ்வஈவாஸ்மி திருஷ்டமேதன் மயா ஆத்மனி யதா அங்கானி சரீரத்வே பஷ்யாமி ஆபாத மஸ்தகம். சாதாரணமா ஒரு ஆத்மா தன்னை முதல்ல நினைச்சு பார்த்துருக்கோம். எப்படி நினைச்சு பார்க்கணும்? நான் எங்க இருக்கேன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சட்டுன்னு நமக்கு இந்த சரீரத்துல தலையில கால் வரை வியாபிச்சு இருக்கிற மாதிரி ஒரு அனுபூதி ஏற்படும். இங்க இருக்கேன்னா அதுதான் வெளியில இருக்கிறதா தெரியாது இல்லையா? அப்ப அந்த சரீரத்தை உபாதியாக வச்சுட்டு சரீரத்தை தான் நம்ம நான் நினைச்சிட்டு இருக்கோம். அதை வச்சுட்டு பேசுற பேச்சு தான் போனேன் வந்தேன். சரீரம் நடந்து போச்சு, அங்க போச்சு இங்க போச்சு, அங்க பாக்குறது இங்க பாக்குறது. ஆத்மா எங்க போச்சுன்னா எங்கேயும் போகல. ஆத்மாங்கிற ரூபத்தை நான் பார்க்கும்போது எனக்கு ஆகாசத்தை போல வியாபகமாக தெரியுது. நமக்கு தெரியல, அவருக்கு தெரியுது. வித்தியாசம். அவர் அவருக்கு மேல போயிருக்காரு. அதை வச்சுன்னு நான் சொல்றது எனக்கு கமனமும் இல்லை ஆகமனமும் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனா நான் சரீரத்தோடு இருந்தேன் இல்லையா, அந்த சரீரத்தை வச்சு நான் பார்க்கும்போது சுத்தி வந்தேன், எல்லாம் பார்த்தேன்னு சொல்றேன். யதா அங்காணி சரீரத்திலே பஷ்யாமி ஆபாத மஸ்தகம். காலிலேருந்து மஸ்தகம் தலைவரியந்தும் தெரியும். சின்னேத்திரேனாபி அநேத்திரேன தசைவ திருஷ்டவானம். ஒரு இது இன்னொன்னு நான் சொல்றேன். நாம சரீரத்துக்குள்ள நம்மளை பார்த்துக்கும் போது எந்த கண்ணால பார்க்கிறோம்? சரீரத்துல இருக்கிற கண்ணால சரீரத்துக்கு வெளியில அந்த எங்கேயோ பார்க்கலாமே தவிர உள்ளுக்குள்ளே சரீரத்துல தலையிலேருந்து கால் வரையும் நான் வியாபிச்சுட்டு இருக்கேங்கிறத இந்த கண்ணால பார்க்க முடியாது. அப்ப அதுக்கு வேற ஒரு கண் இருக்கு. அந்த கண் என்னன்னா அதுதான் திரஷ்டு திருஷ்டி, சாட்சி ஸ்வரூபம்னு சொல்லுவோம்.
நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம் தியானமயமாக இருக்கு, தியானாத்மகமாக இருக்குங்கிறதுக்கு அடையாளமே இதுதான். இந்த கண்ணால மூக்கால இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியாது. அது ஆனா தெரியுது. இந்த சரீரம் கூட வியாபிச்சு இருக்கு, உள்ளுக்குள்ள என்ன நடக்குது கொஞ்சம் அந்தர்முகமாக பார்த்தால் எப்படி தெரிகிறதோ அது சாட்சி ஞானத்தினால தெரிகிறது. நோ கர்த்தம் பிரமாணமற்ற சொப்ன திருஷ்டோ புவன விக்கிரமஹா. இதுக்கு என்ன பிரமாணம்? நீங்க சாட்சியால பார்க்கிறேன்னு சொன்னா நல்லா சொப்னம் பார்க்கும்போது நல்லா சுசுப்திக்கு போக வேண்டாம். ஜாகிரத்துக்கும் சுசுப்திக்கும் நடுப்புல சொப்பனம் பார்த்துட்டு இருக்கான், கனவு காண்றதுன்னு சொல்றோம். அந்த சொப்பனம் பார்க்கறத புதுசா ஒரு உலகத்துல போயிட்டான். பார்க்கிற உலகம் போற இருக்கலாம், வித்தியாசமாகவும் இருக்கலாம். அந்த உலகத்துல எத்தனை ஜனங்களை பார்க்கிறான், எவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு வரான், எத்தனை காலங்கள் அதுக்குள்ள அவன் கழிக்கிறான். ஆனா தூங்குறது 1 மணி நேரம் 2 மணி நேரம் கொஞ்ச நேரம் தான். எப்போ எப்படி இருக்குது, எங்க போய் பார்த்தாங்க, சரீரத்தை விட்டு எங்கேயும் வெளியில போகல. இவனுடைய அந்த சைத்தன்ய ஆத்மாவுடைய அந்த ஸ்வரூபம் தியானமயமான ஸ்வரூபம் இருக்கே, இந்த ஸ்வரூபம் மனசோட கலந்து மனசுல இருக்கக்கூடிய வாசனைகள் எந்தெந்த மாதிரி அனுபவத்தினால் ஏகப்பட்ட வாசனைகளை சேர்த்து வச்சிருக்கே அந்த மனசு, அந்த வாசனைகள் எல்லாம் எடுத்து பார்த்தா கனவுகள் வருது, நிறைய சொப்பனங்கள் வருது. அது எப்படி வருதோ இதேதான் ஜாகிரதை. ஆனா தெரியல நமக்கு, அவ்வளவுதான் விஷயம். அந்த சொப்பனத்திலேருந்து முடிச்சிட்ட உடனே அதை போட்டு முடிச்சுட்டோங்கிறதுனால அந்த சொப்பனம்னு தெரியுது. முடிச்சுக்கலைன்னா அந்த சொப்பனமாக இருக்க சத்தியமே நினைச்சு ஏமாந்துருக்கோம். அதை போல இந்த ஜாகிரதைங்கிறத நம்ம சொப்பனம் ஏன் இப்ப நம்புறது இல்லைன்னு கேட்டா முடிச்சுக்கலாம். இதுல இருந்து முடிச்சுக்கிறதுக்கு ஒரு பிரபோதம் வரணும். வந்தா இது சொப்பனங்கிறது பலத்தின் தெரியும். சொப்பனி அனுபவ விஷயம் முடிச்சுட்டதுக்கப்புறம் சொல்லலாம் சொப்பனத்துல பார்த்ததெல்லாம் வெறும் போய் ஒண்ணும் இல்லை, காத்துக்கவே முடியாது, அதுக்கு வேண்டிய அவகாசமா ஒண்ணும் இல்லை. யதா பஷ்யதி விருக்ஷா ஸ்வம் பத்திர புஷ்ப பலாதிகம் ஸ்வசம்வேதன நேத்ரேண ததை தத்ருஷ்டவானம். ஒரு கல்பனை பண்ணலாம், ஒரு மரம், அந்த மரத்துல நிறைய கிளைகள் இருக்கு, சாட்டைகள் இருக்கு, அதுல நிறைய இலைகள் இருக்கு, பல பூக்கள் இருக்கு, பழம் இருக்கு, எத்தனை அவயங்கள் இருக்கு. இந்த மரம் தன்னை தானே பார்த்துன்னா எப்படி பார்க்கணும்? நாம பார்க்கிற மாதிரி தான் அதுவும் பார்க்கணும். பார்த்தால் தன்னிடத்துல பல சாட்டைகள் இருக்கு, பல மரங்களுடைய இலைகள் இருக்கு, புஷ்பங்கள் இருக்கு, எல்லாத்தையும் அது அனுபவிச்சிருக்கு. இதை போல என்னிடத்திலேயே இந்த அவ்வளவு பிரம்மாண்டங்களையும் நான் அனுபவிச்சேன். அந்த சமயத்தில் வேற வெளியில போய் பார்க்கல, எங்கிட்டே எல்லாம் இருக்குங்கிறத பார்க்கணும். ராமர் கேட்கிறார், பிரம்மன் அனுபவத்தேவம் தொய் தாமரபேக்ஷணா சா கிங்கிருதவதி ப்ரூஹி காந்தா ஆர்யா பாட்ட பாட்டி. நீங்க இப்படி எல்லா அனுபவத்தையும் பண்ணிட்டு அவ்வளவு பிரம்மாண்டத்தையும் தன்னிடத்துல பார்த்துட்டு இருந்தாலே, பக்கத்துல ஒருத்தி உங்களை பத்தி பேசிட்டு இருந்தாலே, பாடிட்டு இருந்தாலே, அவ என்ன பண்ணினா அதை சொல்லுங்க. அவர் சொன்னா, ஆமா அது சொல்றேன், அவ அதையத்தான் தெரிஞ்சு இருந்தா தாமேவ ஆர்யாம் பதீதா, உன்னை நான் சரணம் அடைகிறேன், நீதான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா, தசைவ அனுநயா செய்தா மத் சமீபே நபோ தேகா யோம்னி தேவீவ சம்ஸ்கிருதா. நானே ஆகாசத்துல இருக்கிறேன், அவரும் ஆகாசத்துல இருந்தா, இதே சொல்லிட்டு இருந்தா. எனக்கு இவ்வளவு இதுக்கு முன்னாடி தெரியாது, ஆனாலும் என்னதான் சொல்றா கேட்போம்னு ஒரு அப்புறம் பேச்சு கொடுத்தேன். என்ன பண்றாங்க சரீரம்? அப்ப நடுப்புற ராம ஒரு கேள்வி கேட்கிறார், நீங்க ஆகாசத்துல இருந்தேன், இந்த சரீரத்தினுடைய ஒரு பானமே இல்லை, அப்பதானே நீங்க வியாபகமா ஆகாசத்தை போல பார்த்து தன்னிடத்துலதான் சர்வ ஜெகத்தும் இருக்கு, எல்லா பிரம்மாண்டத்திலும் தானே ஆதாரமா இருக்கிறதாக நினைச்சு, அப்படி இருக்கும்போது உங்களால பேசி கொடுக்க முடியுதா? ஒரு சரீரத்துக்குள்ள நீங்க இருக்கும்போது அந்த வாயை அடிச்சு அது ஒண்ணு அந்த வர்ணத்தை உச்சாரணம் பண்றதுக்கு இந்த சரீரத்துல பல ஸ்தானங்கள் இருக்கு, அந்த ஸ்தான கரண பிரயத்தனங்கள்லாம் பண்ணி நீங்க பேசணும். ஏன் வெறும் சத்தம் போட்டா பேசாது? நீங்க சரீரத்துக்குள்ள இருந்து நீங்க பேசினா பேசலாம். நீங்க ஆகாசம் போல வியாபகம்னு சொல்லும் போது இந்த சரீரத்தை வச்சு உங்களால எப்படி பேச முடியுது? சரீர ஸ்தான கரண பிரயத்தன பிராண சம்பவைஹி எதுதோ உதேதி வஜோ வர்ணைஹி தத்குத சாதசாகதேஹே ரூபாலோக நமஸ்காரா குதோ நாம ஆத்மனாமிதி ப்ரூஹிமே பகவன் தத்துவம் யதாவிருத்த நிச்சயம். அவர்கிட்ட பேசி கொடுத்தேன், எப்படி பேசினேன்? சொன்னார், நிஜமா பேசல, சரீரம் பேசினது. ரூபாலோக மனஸ்காராக சப்த பாஷ வதாம்சிக
யதா ஸ்வப்னே நபத்தேவ சந்தி தத்தா ததாம்பரே. சொப்னத்துல பேசினேனே, எப்படி பேசினேன்? இந்த சரீரம் தூங்கிதான் இருக்கு, இந்த வாய் பேசவே இல்லையே, இந்த வாய் ஏதாவது அந்த வேலை பண்ணிருந்தா இல்லை, ஆனா பேசிட்டேன் சொப்னத்துல. எப்படி பேசினேன்னா பேசினா மாதிரி தோணுது. அதே மாதிரிதான் இங்கேயும் பேசினேன்னு வச்சுக்கிறேன். இதுல என்ன சரீரஸ்தான கரண சத்தாயாம் கா தவ பிரமா யதைவ தேஷாம் தேகாதி ததா ஆத்மாசம் இடம். அந்த சொப்பனத்திலையும் எனக்கு ஒரு சரீரம் இருக்கிற மாதிரி சரீரத்தோ இல்லையோ, அந்த சரீரத்தை வச்சு பேசினேன்னு சொல்றது இல்லையா? நிஜமான சரீரம் இருந்தா தான் பேச முடியுங்கிறது ஒண்ணும் இல்லை. பொய்யான சரீரத்தை கல்பனை பண்ணிட்டு கூட அந்த சரீரத்துல இருக்கிற வாயை வச்சு பேசிக்கலாம். அதுதான் சொப்பனத்தில் நடக்கிறது. அதை போலதான் நான் பேசினேன். நான் இருக்கா சொப்பனம் சொல்றேன்னா நிஜமாவே உனக்கு புரியறதுக்காக சொல்றேன். சொப்ன சப்தேன போதார்த்தம் தவ விவகாராமியம். உனக்கு இது பொய்யானது வெறும் தோற்றம் தானே தெரியறதுக்கான சொப்னம்னு சொல்றேன். திருஷ்யன் விதம் ந சன் நாசன் ந சொப்னோ பிரம்ம தேவனம். நீ பார்க்கக்கூடிய திருஷ்யமானது அது சத்தியம் இல்லை, அதுக்காக அது துச்சம் அசத் சதவிதானம் போனதும் இல்லை. அதே சமயத்தில் இது சொப்னம்னு நான் நேரா இது சொப்னமே தான் சொல்ல முடியாது. சொப்னம்னு சொல்றதுடைய தாத்பரியம் என்னன்னா இது வெறும் பொய்யானது அப்படிங்கிறத தெரிவிக்கிறது தான். அது என்னன்னு கேட்டா பிரம்ம கேவலம், பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம்னு தெரிவிக்கிறதுக்காக உனக்கு தெரியக்கூடிய விஷயங்கள்லாம் பொய் சொப்னம்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அவளை பார்த்து இந்த மாதிரி கேட்டேன், நீ யாரு, இங்கேருந்து வந்த, காத்தும் கமல கர்ப்பாவே கிமர்த்தம் மாம் உபாகதா, எதுக்காக நீங்க வந்துட்டு, கத்தியாசி யாருடைய பத்னி அல்லது யாருடைய புத்திரி, கிம் பிரார்த்தனை உனக்கு வேண்டியது என்ன, எங்க போயிருந்த, கொஞ்ச நாள் முன்னாடி காணல, இப்ப திடீர்னு தெரியல, எங்க இதெல்லாம் சொல்லுங்க. உடனே வித்தியாசி அவ ஒரு வித்தியாச என்ன சொல்றா, முன்னேற்றனும் யதார்த்தம் ஆத்மோதந்தம் வதாமியம். நான் சொல்றேன், நீங்க கேட்டுட்டே இருக்கு. அதனால என்னுடைய கதையை உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப கருணைக்கு, அதாவது ரொம்பவும் கஷ்டமான கதை என்னுடைய தேசமானது. உங்களுக்கு என் மேல கருணை வரும். பிரஷ்டுமதகத்தை விக்கிரமம் ஆர்த்தாம் கருணையா அர்த்தினி. அப்படி இந்த ரொம்ப கஷ்டத்துல இருந்து உங்ககிட்ட ஒரு பிரார்த்தனை பண்றேன். நீங்க மறுக்காமல் அந்த பிரார்த்தனையை ஏற்று எனக்கு உபதேசி. பரமாகாச கோஷத்திய தப்பிஞ்சி கோண கோட்டலே துஷ்மாகம் சம்ஸ்கிருதம் கிஞ்சி இதன்காவும் ஜெகது. பரமாத்மான ஒரு பெரிய ஆகாசம். அந்த ஆகாசத்துல ஏதோ ஒரு மூலையில ஒரு கோணத்தில் ஒரு ஒரு பிரபஞ்சம்ங்கிற ஒரு வீடு. பிரபஞ்சம்ங்கிறது எவ்வளவு இருக்கு, அந்த மாதிரி அதை ஒரு வீடாக சொல்றேன். அந்த வீட்டுல எனக்கு 3 ரூம் இருந்தது. 3 ரூம் தான். பாதாளம் ஒண்ணு, பூதளம், பூமி ஒண்ணு, ஸ்வர்க்கம். இந்த மாதிரி 3 பிரகோஷம். பாதாள பூதள ஸ்வர்காக இக அபவரகாஸ்திரேகா. 3 ரூம் உள்ள ஒரு வீடு. கல்பனைக்கா குமாரி இருக்கிற பிதா தாத்ருத்வ மாயா. அந்த பிரம்மானந்தர் அவர் தன்னுடைய மாயால என்ன கிருஷி பண்ணிட்டார். எங்க இருந்தது, நான் எங்க இருந்தேன்னு சொன்னா, இந்த பூமண்டலத்துல ஒரு பிரகோஷம். பூமண்டலங்கிறது எனக்கு ஒரு சின்ன ரூம் மாதிரி. அதுல அந்த பூமண்டலத்துல லோகாலோகம்னு அதோட ஓரத்துல ஒரு பெரிய பர்வதம். அந்த பர்வதத்துல ஒரு கல்லுல நான் பிறந்தேன். கல்லுல பிறந்தேன்னா இங்க கல்லுக்கு வழியில இல்லை, கல்லுக்குள்ள, பாறாங்கல்லுக்குள்ள, இடவெளி இல்லை, அப்பேற்பட்ட கல்லுக்குள்ள நான் இருந்தேன். அந்தே தஸ்யாக புவசைலகா லோகாலோகோஸ்தி விஸ்ருதா. அந்த கல்லு ஒரு பெரிய லோகாலோகத்தை பெரிய பாறாங்கல்லு. அந்த பாறாங்கல்லுக்குள்ள நான் அங்கதான் பிறந்தேன். அதான் என்னோட அது எப்படி இருக்கு, கொச்சின் நித்தியம் தமோ வியாப்தா மூட புத்தியே விவாக. இந்த பூமண்டல லோகாலோக பர்வதம் இந்த பூமண்டலத்தை சுற்றி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்குன்னா, இந்த அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பூபாகத்துல ஒரு பக்கம் எப்போதும் இருட்டாகவே இருக்கும். அதுக்கு உபமானம் என்னன்னா, மூட புத்தியே ஆசையா, அஜ்ஞானியுடைய மனசு எப்போதும் இருட்டாகுமா. கொச்சின் நித்தியம் பிரகாசாத்மா. ஒரு பக்கம் ராத்திரியே கிடையாது, அது பாட்டு பகலாவே இருக்கு. ஒரு பக்கம் மனஹா சத்துவவதாங்க, அது சாத்விகம்
தத்துவம் அதிகமாக இருக்கக்கூடிய என்னுடைய மனசு எப்போதும் பிரகாசமாக இருக்கும், இருட்டடிக்காது. ஆஹ்லாத ஜனகா சாதுனாமிக சங்கமஹா. சில இடத்துல ரொம்ப ஆஹ்லாதம்னா ஆனந்தமாக இருக்கு. அது எப்படின்னா சாதுக்களோடு சேர்ந்தால் ஆனந்தம் அதிகமாகும். உத்வேக ஜனகா மூர்க்க இவ சமாகமஹா. ஒரு சில இடத்துல பார்த்தா ஒரு உத்வேகம் துக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. முட்டாளோடு கண்டம் அவளோட சேர்த்து வச்சிருந்தா கஷ்டம் தான், ஏதாவது ஒரு இடத்துல கஷ்டம் வந்துடும். இந்த மாதிரி பல விசித்திரமான விசேஷங்கள் உள்ள அந்த சிறுவதரத்துல சில அந்த பூமண்டலத்தில் இருக்கக்கூடிய கல்லுக்குள்ள நான் இருந்தேன். யுவசான் இங்கதான் வாசம். அகம் அக்ஷீண வஜ்ரசாட சமஸ்வச்சி. பயங்கரமான ரொம்ப பாறாங்கல்னா கல்லுன்னா அப்படி அதை உடச்சு வைத்து வைக்கிறது எல்லாம் முடியாது. அப்பேற்பட்ட திருடமான இதுல நான் இருந்தேன். விதினா தத்திர பத்தாஸ்மி வசாமி உபல யந்திரத்தை. அந்த கல்லுக்குள்ள என்னை கட்டி போட்டிருக்கார் பிரம்மா. விதி அப்படிதான். அதனால நான் அதுக்குள்ள கட்டுப்பட்டு இருந்தேன். நான் கேவலம் அகம் பத்தா, நான் ஒருத்திதான் அந்த கல்லுக்குள்ள கட்டுப்பட்டு இருந்தேன்னு இல்லை. யாவது பர்த்தாதி கத்திரமே, என்னுடைய பர்த்தா கூட அங்கதான் இருந்தார், அது கூடத்தான் இருந்தார். பத்த சாயந்தனே பத்ம குர்மலே ஷட்பதோயதா. இப்படி தாமரப்பூ ஒரு உபமானம் சொல்றேன். தாமரப்பூ பகல்ல மலரும், ராத்திரி ஆச்சுன்னா தானா தெரிஞ்சு அது மொட்டாக ஆயிடும். ஒரு கவிகளோட ஒரு கல்பனை. அதுல என்ன கல்பனை பண்ணுவான்னா, 2 தேனீகள் அதுல இருந்து தேனை எடுக்கிறதுக்காக மலர்ந்து இருக்கிற சமயத்துல உள்ள போயிருக்கு. சூரியன் அஸ்தமனம் ஆயிடும். அஸ்தமனம் ஆயிட்டா என்ன ஆகும், அது தெரிஞ்சு மொட்டா போட இல்லையா. தேனீகள் 2 தேனீகளும் அந்த மது அந்த அதுல இருக்கக்கூடிய அந்த தேனை குடிச்சு மதத்தினால இந்த விஷயம் தெரியாம இருந்ததுன்னா அப்ப என்ன ஆகும், அது மேல கட்டுப்பட்டா போடணும் இல்லையா, வெளியே வர முடியாது ராத்திரியில. அதை போல இந்த பாறாங்கல்லுக்குள்ள நாங்க 2 பேரும் இருந்தோம். 2 பேரும் மாத்திரம் இல்ல, மூத்த பரிவாரமும் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏற்றுட்டே போறேன். தேன சார்த்தம் மயா பத்ரா சிலா கோட்டர சங்கடே அனுபூதா சிரங்காலம் அத்திர வருஷ கணாகதா. அந்த சிலைக்குள்ள நாங்க 2 பேரும் பல வருஷங்கள் இருந்திருக்கோம். அத்தியாபி ஆத்மைக தோஷேன நகி மோட்சம் லபாவதி. இன்னைக்கு கூட அந்த சிலையில இருந்து நாங்க வெளியில முக்தி அடையணும், வெளியில வரணும்னு நினைக்கிறோம், ஆனா வர முடியும். பத்மோ யாவது அசேஷேன பரிவாரோடு தத்திரம். என்னுடைய பரிவாரங்களும் அங்கேயே தான் இருந்தது. சரி, இந்த பர்த்தா யாரு எப்பேற்பட்டவர், ரொம்ப நல்ல மாதிரி. புராண புருஷோ பத்தா விஜத்தத்ராப்தி நேபதி. அந்த இதுக்குள்ள புராண புருஷா ரொம்ப பிராச்சீனமான ஒரு புருஷன், விஜகா பிராமணன், தத்ராப்தி நேபதி என்று என்னுடைய பர்த்தா இருக்கார். அவர் எப்படின்னா ஏகஸ்தானம் சலதி. அவர் நகர்றதே கிடையாது. ஒரு இடத்துல எங்க இருக்காரோ அந்த இடத்த விட்டு நகர்றதுங்கிறது கிடையவே கிடையாது. பல யுக சதானி அசோ, எத்தனை யுகமானாலும் இங்கிருந்து கோவிலுக்கு இத்தனோடு கூட நகரல. அப்படி இருக்க ஆபால்யா பிரம்மச்சாரி, எப்போதுமே பிரம்மச்சாரி. பால்யத்திலேருந்து அவர் பிரம்மச்சாரியே தான். இவர் விவாகம் பண்ணிருக்கு, ஆனா பிரம்மச்சாரி. ஆபால்யா பிரம்மச்சாரி ஸ்ரோத்ரியா, நல்லா வேதம் படித்து அதுக்கு தெரிந்து கொண்டவர். பாடகா, பாடகான்னு சொன்னா அதை பாடம் சொல்லி கொடுக்கிறவர், எல்லாமே இருக்கார். ஏகாந்தே ஏக ஏவ ஆஸ்தே. ஏகாந்தத்துல அவர் பாட்டுக்கு இருந்திருக்கார், தனியாக இருந்திருக்கார். அஜிம்ப விருத்தி அஜாபலகா. அவரை யாருக்கும் ஒரு கெடுதல் நினைச்சது கிடையாது, கௌட்டியம் கிடையாது, இப்படி இருந்திருக்கார். ஆனால் எனக்கு அதுக்கு நேர் விபரீதமான சுவாவம். அகம் வியசனி பாரியா. அவருக்கு எந்த வியசனமும் கிடையாது, ஆனா எனக்கு சாபல்யம் ஜாஸ்தி. அது வேணும், இது வேணும், ஆசைதான் ஜாஸ்தி. பாரியா சத்திய வேத விதாமம். அப்பேற்பட்ட அந்த வேதத்துக்கு நான் ஒரு பாரியாக இருந்தேன். நிமேஷம் சமர்த்தாஸ்மி. ஒரு நிமேஷம் கூட ஆசையை விட்டு தனியாக என்னால் இருக்க முடியாது. அது வேணும், இது வேணும், ஆசை இருந்தே. திருமேன ககம் பிரம்மன் பாரியாகம் சமுபார்த்திதா. இப்பேற்பட்ட ஒரு புருஷன் பர்த்தாவானவர் தனக்கு விருத்தமான சுபாவம் உள்ள ஒரு பத்தினி எப்படி சம்பாதிக்கிறார், அதுக்கும் ஒரு அவர் என்ன பண்ணாரா, ககம் தேன ககம் பிரம்மன் பாரியாகம் சமுபார்த்திதா.
கதம் விருத்தி மயம் யாதா ஸ்னேகோஸ்மாகம் அகிருத்திரமா. நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்னேகம் இருக்கு, அது வந்து கிருத்திரிமமானது இல்லை, சுவாபாவிகமான ஸ்னேகம். தேன ஜாத்தேன மத் பர்த்தரா பாலேனீவ சதா புரா கிஞ்சித்யேன சதா ஏதேன திஷ்டதா ஆத்மாலயே அமலே ஸ்ரோத்ரியத்வ அனுரூபேண ஜாயாமே ஜென்மசாலினி உதசம்பவதி ஏவ நிர்ணீய சிரசிந்தையா. இதெல்லாம் வேதாந்தத்துக்காக கதையை கல்பனை பண்ணியிருக்கு. அதனால மேற்கொண்டு இதை சொல்லுவார். அவர் என்ன பண்ணாராம், தனியா இருந்தாராம். முதல்ல பால்யத்துல அவருக்கு கொஞ்சம் அஜ்ஞானம் இருந்தது. அஜ்ஞானம் இருந்தும் போது அவர் யோசிச்சு பார்த்தார், நான் தனியா இருக்கேனே, எனக்கு வந்து ஒரு கூட யாராவது இருந்தா தேவலையே, ஸ்ரீ இருந்தா தேவலையேன்னு தோணுது. உடனே அதை வந்து எப்படியாவது அதை மனசுல அவர் சிந்தனை பண்ணினார். சிந்தனை பண்ணின உடனே நான் இருந்தான். அந்த இடத்துல அந்த ஸ்திரீயானவள் அவருடைய மனசுல ஏற்பட்ட சிந்தனைக்கு பலமாக உண்டானார். உண்டான அந்த ஸ்திரீ வளர்ந்தா. அதுக்கப்புறம் அவரையே கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணிட்டு அவர் ஒன்றும் பண்ணல. அவர் பார்த்து ஏகாந்தமா அவர் தன்னுடைய காரியத்தை பார்த்துட்டே இருக்கா, இவர் இருந்துருக்கா. அவ்வளவுதான். ததோ விருத்தி பிரயாதாஸ்மி வசந்த இவ மஞ்சரி ந கேவலம் அகம் தேகம் தாரயாமி த்விஜன்மனஹ யாவத் திரைலோக்கிய சதனம் இதம் அங்க விகர்மியம். அப்புறம் எனக்கு வந்து கிரக பாரங்கள்லாம் ஜாஸ்தியா போச்சு. தன்னுடைய கிரகத்தினுடைய பாரம் மாத்திரம் எனக்கு இல்லை, யாவத் திரைலோக்கியம் 3 லோகத்தையும் நானா வந்து நிர்வாகம் பண்ண வேண்டியிருக்கு. அவ்வளவு பாரம் என் மேல இருக்கு. அகம் குலகரி பாரியா கலத்திர பரணக்ஷமா திரைலோக்கிய கிரக சம்ஹார தாரணங்க பரோத்வகம். திரைலோக்கியத்தையும் நிர்வாகம் பண்ணக்கூடிய பாரம் என் மேல வந்தது. பதிர்மான் தீர்ഘசூத்திரத்வா ஸ்ரோத்ரியத்வா தபோரதா கயாபி அபேட்சையா அத்யாபி ந விவாஹிதவான். என்னை உண்டாக்கினாரே தவிர அவர் என்னை தொடக்கூட இல்லை. அதாவது அவர் ஏதோ ஒரு காரணம், அவர் ஸ்ரோத்ரியராக இருக்கார், எப்போதும் தபசு பண்ணிட்டு இருக்கார். ஏதோ ஒரு காரணத்தினால அவருக்கும் எனக்கும் சம்பந்தம் ஏற்படவே இல்லை. இப்படியே போயிட்டு சம்பன்னாக சப்த சிகதாக சூன்யானே மறுபூமையா. நான் ஒரு அனுரூபமான பர்த்தாவை அடைஞ்சும் அந்த பர்த்தாவோட சம்பந்தம் இல்லாததுனால ரொம்ப சிரமப்பட்டு இருக்கேன். எத்தனையோ காலம் போயிட்டு இந்த மாதிரி இதுவே எனக்கு ஒரு நல்ல பர்த்தா கிடைக்கலையே. நல்ல பர்த்தா தான் அவர், ஆனா அவரோட என்ன சேர முடியலைன்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கார். ரம்யே ரோதினி மத்தியஸ்தே பதார்த்தே யாமி சௌமியதாம் திருஷ்யாமி அசோகனே தீனா நயானே கிவம் ஸ்திதா. ரம்யமான ஒரு இடத்தை பார்த்தால் எனக்கு அழுது வருது, அங்க பார்த்தா சந்தோஷம் வரும். ஆனா எனக்கு அது விபரீதமாக இருக்கு. அதாவது மத்தியஸ்தே பதார்த்தே ரொம்ப ரம்யமாகவும் இல்லை, துக்கத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இல்லை. அப்பேற்பட்ட இடத்தை பார்த்தாதான் எனக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கு. ரொம்ப ரம்யமா இருந்தா இது வருது. கெட்ட அதாவது துக்கப்பட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா எனக்கு சந்தோஷம் வருது. கஷ்டப்படுறவாளை பார்த்தாங்க இதெல்லாம் ஏன் செய்யாதுன்னு தெரியல. காலையில மகதா ரொம்ப நாள் என்னுடைய ஆசையானது நிறைவேறாததுனால ஒரு வைராக்கியமாக அது மாறினது, பரிணமித்தது. விருத்தா ஏகாந்தரசிகா நீரசா ஸ்நேகவர்ஜிதா பர்த்தா அபிம்பமதி மௌனி கிம்மன்னே ஜீவிதேனமே. இவனால் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? ஏன்னா பர்த்தாவா இருக்கிறவர் நம்மளை கவனிக்கல, அவர் விருத்தராகிட்டார். ஏகாந்தரசிகா நீரசா ஸ்நேகம் இல்லை, பர்த்தா அஜிம்பமதி ஒரு இதுவும் இல்லை, அவர் பார்த்து சபத்திலே இருந்துருக்காரு. அப்படின்னா நான் என்ன பண்றது? வரம் வைசம்யம் ஆவாரியா, ஆரம்பத்திலேருந்தே எனக்கு வைசம்யம் ஏற்பட்டால் கூட இதுக்கு மேல சௌரியமா இருந்திருக்கும். வரம் மரணமேவச்ச வரம் வியாதி ஆபத்வா அபிருத்திய பிரதிபதி. இந்த மாதிரி ஒரு பிரச்சா கிடைச்சாரு, ரொம்ப வருத்தப்பட்டுருக்காரு. அதுக்கப்புறம் கடைசியில வைராக்கியம் வந்து என்ன பண்ணினா இப்ப இவர்கிட்ட வந்துட்டார். எதை பார்த்தாலும் இப்ப நீரசமாக தெரியுது. தவ உபதேசேன இச்சாமி முன்னே நிர்வாணம் ஆத்மனா. இவன் எனக்கு இகலோகத்துல எதையுமே அனுபவிக்கணுங்கிறது இல்லை. அதான் அனுபவிச்சு ஆசை தீர்த்து இவன் வைராக்கியம் வந்துருக்குங்கிறதுல அனுபவிக்க முடியாததுனால இவன் அனுபவிக்க முடிய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில வந்துட்டேன். உன்னுடைய உபதேசத்தினால இனிமேல் நான் மோட்சத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்பிராப்த அபிமதார்த்தானாம், எது அபிமதம் நமக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள்
கிடைக்காதவாள்லாம் அப்பிராப்த அபிமதா இருக்காக அவிசிராந்தியா மனசு வந்து அது வேணும் இது வேணும்னு அடைஞ்சுட்டே இருக்கு ஆனா கிடைக்கல. அப்படி இருக்கிறவாளுக்கு நீ தான் ஒரு சாந்தியை கொடுக்கணும். அதனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கேன் மகர்ஷிகிட்ட தன்னுடைய கஷ்டமான கதையை எடுத்து சொல்றாங்க. பிரம்மன் சத்திய மத் கர்த்து மமச்ச அஜான சாந்தையே நியாயோபபன்னயா வாஜா குரு ஸ்மரணம் ஆத்மனா. ஏ பிரம்மன்னு மகர்ஷியே, எனக்கு மாத்திரம் இல்லை என்னுடைய பர்த்தாவும் இருக்கார், இந்த இலைக்குள்ள இருக்கார், அவருக்கும் அஜ்ஞானம் நிவர்த்தி ஆகிறதுக்காக நீ ஏதாவது நல்ல உபதேசம் பண்ணு, ஆத்மஸ்மரணம் பண்ணு, அனுகிரகம் பண்ணு. யதா மாம் அனபேக்ஷைவ தம் அத்மர்த்தா ஆத்மனிஷ்டிதா ததா விராஜா வைரஸ்யம் அனயன்மே ஜெகத்தியும். என்ன அபேட்சிக்கவே இல்லை என் கர்த்தா, சுத்த வைராகியத்துல இருந்திருக்கார். அதுதான் எனக்கு என்னுடைய மனசுல வைராகியத்தை ஏற்படுத்தினது. இது வந்து ஒரு இது உண்டு. மனசு அடங்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சாதனமாக அபியாச வைராகியாபியாம்னு சூத்திரத்துல தெரிவிக்கிறது. மனசுல ஆசை இருந்தால் அடங்கவே அடங்காது, வைராகியம் இருந்தால் அடங்கும். அது அபியாசம் பண்றது, யோக சாஸ்திரத்தில் சொன்னபடி அபியாசம் பண்றது ஒண்ணு, வைராகியம் வருது இன்னும் ஒண்ணு. இதை ரெண்டையும் வச்சுதான் மனசை அடக்க முடியும். சரி, மனசுல வைராகியம் வரணுமே அதுவே எப்படி வரும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பல உபாயங்கள் இருக்கு. அப்படி வரும்போது ஒரு உபாயம் வீதராக விஷயம் வாசிக்கும். இது சூத்திரத்தில் தெரியும். யாரு ரொம்ப வைராகியசாலியாக இருக்காளோ அப்பேற்பட்ட மகான மனசுல நினைச்சு பார்த்துருந்தோம்னா, நிரந்தரமாக நினைச்சோம்னா நமக்கு வைராகியம் வரும். இல்லாட்டா வராது. அப்பேற்பட்ட வேலை நினைச்சு பார்க்கறதுனால நமக்கு மனசுல சாந்தி கிடைக்கும். இல்லைன்னா இதுதான் நினைக்கிறா மகான்கள் எல்லாம். அதனால அவளை நினைச்சு பார்க்கறதுனாலேயே மனசு அடங்கும் அப்படின்னு ஒரு வழி இருக்கு. இப்ப இவளுக்கு என்ன ஆச்சுன்னா அதை காமிச்சு கொடுக்குறாரு. என்னுடைய பர்த்தா அவ்வளவு வைராகியசாலியாக அப்படி இருந்திருந்தார், அவரை நினைக்கிற எனக்கும் வைராகியம் ஏற்பட்டது. மத்பர்த்தா ஆத்மனிஷ்டிதா ததா விராஜா வைரஸ்யம் அனயன்மே ஜெகத்தியம் அர்ஜயித்வா ததா வ்யோமி கதிம் தாரணையா மயா அபியக்தா தாரணா பூஜா சித்தசங்க பலப்பது. அப்ப நான் என்ன பண்ணேன், அந்த வைராக்கியத்தோடு யோகசாஸ்திரப்படி அந்த தாரணா தியானம் அதை அபியாசம் பண்ணினேன். அந்த அபியாசம் பண்ணினது எனக்கு சித்தியாயிடுச்சு. சித்தியானதுனாலதான் அந்த பாஷாணத்தை விட்டு வெளியில வந்து உங்ககிட்ட எல்லாம் இப்ப வந்துருக்கேன். இல்லைன்னா வெளியில வர முடியாது. சிதாகம் தாரணாம் பத்வா காப்பி சித்தியும் சமானதா. நான் பண்ணின காரியம் சித்தி அடைஞ்சது, எனக்கு சபலமாக ஆச்சு. ஏதாவதாபிகாலீன தம்பத்தியோகோ ஆவயோகோ முனி பரந்திரஷ்டும் அபூதிச்சா ந காஜன கதாச்சன. ஆனா ஒரு விசேஷம் என்னன்னா, இவ்வளவு காலம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன், வைராகியம் அடைஞ்சிருக்கேன். ஆனால் அந்த ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கணும், பரமாத்மஸ்வரூபத்தை பார்க்கணுங்கிற ஆசை மாத்திரம் எனக்கு இன்னும் வரல. எனக்கும் வரல, என்னுடைய பர்த்தாவுக்கும் வரல. இதுவரை ஆனது இல்லை. அப்படி வரணும்னா அதுக்கு பெரிய அனுகிரகம் வேணும்னு தெரிகிறது. அதுக்குதான் அவங்ககிட்ட உபதேசத்துக்காக வந்திருக்கேன். மகதாம் அர்த்தினோ வியர்த்தா ந கதாச்சன கேசனா. இந்த மகான் உங்ககிட்ட நான் வந்து ஒரு இதுக்கு வந்துட்டேன்னா அது வியர்த்தமாக போகவே போகாது. அதனால நிச்சயமாக எனக்கு இருக்கக்கூடிய இந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணி நீங்க ஒரு உபதேசத்தினால என்ன மோட்சம் அடையும்படியாக செய்யணும் அப்படின்னு